வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பல்வேறு தளங்களையும் அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உள்ளூராட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய அலுவல்களில் அனைவரும் முன்னிற்கின்றார்கள். அதே சமயம் இந்த இரண்டமடி தன்மையை தான் பாவிக்க வேண்டும், யாழ் குடாநாட்டுக்கான நீர் விநியோகத்துக்கு விஷயங்களும் வந்திருக்குது. இவை தொடர்பாக கதைப்பதற்கு உங்களுக்கு நன்கு அறிமுகமான சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் மு சந்திரகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் சந்திரகுமார். வணக்கம். என்னென்றால் இந்த முதல்ல நாங்கள் இந்த ஆணையரவு உப்பள பிரச்சனை நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சில விஷயங்களை அங்க சாதிச்சிருக்கிறீர்கள். பல்வேறு விஷயங்களுக்கும் முகாமைத்துவம் உடன்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முகாமையாளர் மாற்றுவதை தவிர மற்ற விடயங்களை அவர்கள் செய்வதாக சொல்லி இருக்கின்றார்கள், அல்லது அதுக்கான அலுவல்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இதுல இந்த ஆணையரவு உப்பளத்தை சந்திரகுமார் அரசியல் ஆக்கிவிட்டார் என்று சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல, இது சில கருத்துக்கள் அப்படி ஊடகங்கள்ல பேசப்பட்டது என்றது எனக்கு தெரியும். இதுல எந்த அரசியலும் இல்லை. தேர்தல் முடிஞ்ச உடனே, உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச கையோடையே போன 14ஆம் தேதி திடீரென அந்த உப்பளத்திலே வேலை செய்யும் தொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள். எனக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. போராட்டத்துக்கு தங்களுக்கு உறுதுணையாக, தங்களது கோரிக்கைக்கு ஆதரவாக சொல்லி, அந்த அடிப்படையில் எப்பவும் நாங்கள் தொழிலாளர் நலன்களில் அக்கறை உள்ள ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் நான் ஏற்கனவே ஆணையரகம் உப்பள விடயங்களில் நான் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றேன் என்ற அடிப்படையில் நான் அந்த இடத்துக்கு சென்று அவர்களது உண்மையான கோரிக்கை, நியாயபூர்வமான கோரிக்கையாக இருந்ததனால் நாங்கள் ஆதரவு வழங்கி இருந்தோம். அது தொடர்ச்சியாக அந்த போராட்டம் கிட்டத்தட்ட 14-15 நாட்கள் நடாத்தப்பட்டது. நான் என்னால் இயலுமான வரை அந்த இடங்களுக்கு சென்று அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கின்றேன். அவர்களது போராட்டத்துக்கு வழிமுறைகள் தொடர்பாக அவர்களுடன் கலந்து ஆலோசித்திருக்கின்றேன். இது எந்த வகையிலும் அரசியலாக பயன்படுத்தப்படும் என்று யாராலும் கருதப்பட்டால் அது தவறு, அவர்கள் எண்ணப்பாடு தவறு. இதுக்கு ஒரு அரசியல் பின்னணியும் இல்லை. மக்கள் தாங்களாகவே எழுச்சி கொண்டார்கள். அது ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் தரப்பு என்ற வகையில் நாங்கள் போய் அவர்களது கோரிக்கை நியாயமாக இருக்கிறதால நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தோம். இப்ப இந்த ஆணையரவு உப்பளம் தொடர்பான இந்த போராட்டம் எந்த அளவுல நிக்குது? இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும் என்றால், இப்ப முகாமையாளரும் ஒரு தொழிலாளி, அந்த அடிப்படையில முகாமையாளரை நீக்க சொல்லி கேட்கின்றது அவ்வளவு ஏற்புடையதாக தெரியல என்று நான் நினைக்கிறேன், இல்லையா? இல்ல, முகாமையாளர் என்னென்றால் முகாமைத்துவம் என்பது மிக முக்கியம். அதிலேயும் ஆணையரவு உப்பள விடயத்தில் முகாமைத்துவத்துக்கு எதிராக தொழிலாளர்களின் முறைப்பாடு என்னை பொறுத்தவரை நியாயமாக பார்க்கக்கூடியது. அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. மற்ற தொடர்ந்து முகாமைத்துவம் என்பது இருக்கிற தொழிலாளர்களுக்கு முகாமைத்துவம் கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர்களின் பொறுப்பு. இந்த ஆணையரவு உப்பளம் என்றவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த நாட்டின் முக்கிய இந்த நாட்டுக்கு உப்பு வளங்களை வழங்கக்கூடிய தன்னிறைவு பெற்ற ஒரு உப்பளமாக அது இருப்பதால் அதை அபிவிருத்தி செய்வதும் உப்பு வளத்தை உப்பு உற்பத்தியை பெருக்குவதற்கும் முகாமைத்துவம் எந்த அக்கறையும் செலுத்தாததால தான் அங்கே பல்வேறு பிரச்சனைகள் எழுதின. தொழிலாளர்களுக்கு தொழிற்தேவை இருக்கின்றது. சுற்றி வர உள்ள ஆணையரவு உப்பளத்தை சுற்றி வர உள்ள வாழ்வாதார தொழில் வாய்ப்புக்காக இயங்கி நிற்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு கடந்த காலங்களில் இதை கொடுத்திருக்கின்றது. தொழில் வாய்ப்பை கொடுத்த நிறுவனம் இன்றைக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் செய்யக்க தான் ஒரு 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள உப்பு உற்பத்தியை ஊக்குவிக்க, உப்பு உற்பத்தியை அதிகரிக்க எந்த முகாமைத்துவம் எந்த அக்கறையும் செலுத்தாத போது வரும் 200 தொழிலாளர்களை, அதுவும் அந்த தொழிலாளர்களை அந்த பருவகால தொழிலாளர்களாக தொடர்ச்சியாக வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாத ஒரு நிறுவனமாக இருப்பதுதான் அங்கே முகாமைத்துவத்துக்கு எதிராக மக்களிடம் பிரதான குற்றச்சாட்டு. பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது. தொழிலாளர்கள் கௌரவமாக நடத்தப்படவில்லை, தொழிலாளர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், குறிப்பாக பெண் தொழிலாளர்களை அவமதிச்சிருக்கின்றார்கள், தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு உடைகள் வழங்கப்படவில்லை,
இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மெடிசின் பாக்ஸ் கூடி, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூடி அங்கே இல்லை போன்ற பல்வேறு அவர்களது கோரிக்கைகள் இருந்து எல்லாத்துக்கும் முகாமைத்துவம் தான் பொறுப்பு. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளை பெரும்பாலும் அவர்களும் தாங்கள் கவனத்தில் எடுத்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உடன்பட்டு இருக்கின்றார்கள். முகாமையாளரை வெளியேற்ற அந்த ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் இப்ப அந்த முரண்பாடு வந்து நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏனைய விடயங்களை அவர்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இது தொழிலாளர்கள் வீதிக்கு இறங்கி போராடினபடியாதான் அதை அவர்களுக்கு ஏற்க வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கின்ற என்பதைத்தான் நான் சொல்றேன். உள்ளுக்க தொழில் செய்து கொண்டிருக்க இந்த பிடியங்கள் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அது கருத்தில் எடுக்கப்படாமல் தட்டி கழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோபத்தில் தான் அவர்கள் வீதிக்கிறீங்க வீதிக்கிறங்கினபடியாத்தான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அதுல நான் நினைக்கல, அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க. அதால தொழிலாளர்கிட்ட போராட்டம் கொச்சப்படுத்தப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தொழிலாளர்களுக்கு பொறுப்புள்ள நாங்கள் மட்டுமில்லை, பொறுப்புள்ள எல்லா அரசியல் தரப்புகளும் அவர் பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. அது அது பல கட்சிகள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். பல தன்னார்வ தொண்டர் நிறுவனங்கள் அவர்களுக்கு ஆதரிச்சிருக்கிறார்கள். ஆகவே அந்த போராட்டம் நான் அவர்களது வெற்றி என்று தான் சொல்லுவேன். முகாமையாளர் அது 2 முகாமையாளர், ஒன்று நிலைய முகாமையாளர், மற்றது பொது முகாமையாளர். 2 பேரும் தான் இந்த அடிப்படை காரணம் என்றதை நான் பல சந்தர்ப்பங்களில் பல ஊடகங்களில் சுட்டி காட்டி இருக்கிறேன். அது தொடர்பாக அண்மையில் இந்த நேஷனல் சால்ட் லிமிடெட்டை சேர்ந்த போர்ட் நிறைவேற்று பணிப்பாளர் சபை என்ற ஒரு உறுப்பினரும் அங்கே வந்து தொழிலாளர்களை சந்தித்து அவர் உத்தரவாதம் வழங்கியிருக்கிற இந்த பிரச்சனைக்கு நான் வெகுவாக தீர்வு காண வேண்டும். தொழிலாளர்கள் தாங்கள் முகாமையாளருக்கு எதிராக காழ்ப்புணர்வு முறைப்பாடுகளை நாங்கள் செய்யவில்லை, சில நியாயங்களை சொல்லி இருக்கின்றோம். நீங்கள் சுயாதீனமான விசாரணையை நடத்தி தவறை கண்டுபிடிங்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆகவே பொறுப்பு வாய்ந்த அந்த சோல்ட் லிமிடெட், நேஷனல் சோல்ட் லிமிடெட்டை சேர்ந்த பணிப்பாளர் சபையோ அல்லது அதன் சேர்மனோ இதில் நேரடியாக தலையிட்டு அவர்களின் குறைபாடு என்ன, அவர்கள் என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள், அதுக்கு ஒரு சுயாதீனமான ஒரு கமிட்டியை போட்டு அதை விசாரித்து கண்டுபிடிச்சால் எதிர்கால உப்பளத்துக்கு நல்லது என்று தான் நான் சொல்றேன். இல்ல, அதை அவர்களும் பெரும்பாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். 2 விஷயத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். ஒன்று, முகாமையாளரை மாற்ற முடியாதுன்றது. அப்படி மாற்றுவதானாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் இந்த முகாமையாளர் மீதான குற்றங்கள் இருந்தால் அதனை விசாரித்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நேரம், ஒரு காலம் தேவைப்படும். சோ அதற்கு பின்புதான் அந்த முடிவை எடுப்பார்கள். அடுத்தது, நீங்கள் மற்றொரு குற்றச்சாட்டை அவர்கள் முற்றாக மறுத்திருக்கிறார்கள். ஒன்று, உப்பளத்தில் இருந்து உப்பு திருடப்படுகிறது, அதிகாரிகளால் திருடப்படுகிறது அல்லது கொண்டு செல்லப்படுகிறது என்று மறுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கள்? ஒன்றையும் ஆய்வு செய்யாமல் அவர்களின் குற்றச்சாட்டை நிராகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, விசாரிக்கப்படணும். நானே அங்கே நிற்கும் போது உப்பு லொரிகளில் கொண்டு செல்லப்பட்டது. அந்த உப்பு எவ்வளவு அளவு கொண்டு செல்லப்படுகிறது என்றால் இரவுகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கொண்டு செல்லப்படும். ஞாயிற்றுக்கிழமையில உப்புவை உத்தியோகபூர்வமாக லொரிகளில் ஏற்றி அனுப்புவதற்குரிய அந்த பாஸ் நடைமுறைகளை பின்பற்றும் அதிகாரிகள் 4 உத்தியோகத்தில் அதில் சம்பந்தப்படுகிறார்கள். அவர்கள் இல்லாத போதும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே எவ்வளவு உப்பு கொண்டு செல்லப்படுகின்றதை அளவை நிர்மாணிப்பதற்குரிய எந்த மானிட்டரிங்கும் அங்கே இருக்க இல்லை. இப்போ அவர் அந்த உப்பள தொழிலாளர்களின் குற்றச்சாட்டு என்னென்றால், உப்பு அளவை நிர்ணயிக்கிறது மிக கஷ்டம். உப்பு குவிக்கப்பட்டிருக்கும், அதில் அள்ளினால் எவ்வளவு அள்ளப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அங்கே நெருக்கப்படுகிறது, கொண்டு செல்லப்படும் போது அது சீல் பண்ணாமல் கொண்டு போகிறார்கள். ஓப்பன் லொரியில் பின் கதவு அப்படியே திறந்திருக்கும். அப்போ அப்படி கொண்டு போகிற அது பிழையான நடைமுறை. எங்கேயும் ஒரு தொழில் நிறுவனத்திலேருந்து இன்னொரு தொழில் நிறுவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், அதை சீல் பண்ணி போகணும். இது சீல் பண்ண இடையில எங்கு உப்பு இறக்கப்பட்டிருக்கு, இடையில உப்பு விநியோகிக்கப்பட்டிருக்கு, விலைக்கு விற்கப்பட்டிருக்கான்னு சில ஆதாரங்களை நானும் கண்டுபிடிச்சிருக்கின்றேன். அப்போ இது நான் இல்லை, இது உப்பு தொழிலாளர்களுக்கு அந்த அக்கறை இருக்கு என்றால் நாங்கள் உற்பத்தி செய்கிற உப்பு சந்தையில் மிகப்பெரிய விலையில் விற்கப்படுற நிலைமையில
உப்பு கொண்டு செல்லப்படுற உப்பு மோசடிக்கு உட்படுத்தப்படுகின்றது என்றால் அவர்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் நாட்டு மக்களுக்கு இருக்கும். அப்ப இந்த நடைமுறை இதைத்தான் இப்ப இந்தியாவில இருந்து தொழிலாளர் பக்கத்துல இருந்து சொல்லி டக்குன மறக்கிறது அல்ல ஒரு தொழில் நிறுவனத்தின் பொறுப்பு. அதை தீர விசாரிச்சு என்ன நடந்தது, இவ்வளவு காலமும் எவ்வளவு உப்பு கொண்டு போகப்பட்டிருக்கு, எங்கெங்க கொண்டு போகப்பட்டிருக்குன்றதை பகிரங்கப்படுத்தணும். எந்தெந்த நிறுவனங்களுக்கு உப்பு கொண்டு இறக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அளவு, இங்க உப்பளத்தில் எவ்வளவு ஏற்றப்பட்டது, எவ்வளவு இறக்கப்பட்டது, எவ்வளவுன்றதை இதை ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அதை உப்பு நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது, அதை வெளிப்படைத்தன்மையாக அறிவிப்பது. இதை மறக்க முடியும். அண்மையில கிளிநொச்சியிலேயோ யாழ்ப்பாணத்தில் நடந்த டிசிசி கூட்டத்துக்கு பிற்பாடு அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் உப்பளத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா, என்ன உரையாடப்பட்டது? இல்ல, அவர் சென்றார், முகாமத்துவத்துடன் தான் அங்க உள்ள மேனேஜர் அந்த முகாமத்துவ நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களோட பேசினார் என்று எனக்கு சொல்லப்பட்டது. தொழிலாளர்களுடன் உரையாடல் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் முகாமத்துவத்துக்கு இறுக்கமான பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நாங்கள் விரைவில் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்ற கருத்தை அங்கே தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் சந்திரசேகர் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் என்ற வகையில் அவரும் இந்த விடயத்தில் நியாயமாக நடந்து கொண்டார். ஏன்னா எங்களுக்கு முக்கியம் இந்த தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், தொழில் வாய்ப்பு அதிகரிக்கப்படணும், உப்பு உற்பத்தி எதிர்காலத்தில் உப்பளமா இருக்கலாம், குறிஞ்சாத்தீவா இருக்கலாம், உப்பு உற்பத்தியை அதிகரிக்கணும், அது கூடாத தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும், மக்களுக்கு நியாயமான, இலங்கை மக்களுக்கு நியாயமான வகையில இறக்குமதி செய்யாமல் உப்பு விநியோகிக்கணும் என்றதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை. 2015 என்னட்டார், நான் இப்போ 2016 நானும் கட்சியும் அந்த உள்ளூர் மக்களும் தொழிலாளர்களெல்லாம் இணைந்து 2016 உப்பு நிறுவனத்தை தனியார் மயப்படுத்துவதற்கு அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முயற்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். ஆகவே நாங்கள் அந்த உப்பளத்தில் அக்கறையா இருப்பதற்கு முக்கிய காரணம் அது மிகப்பெரிய. அடுத்தது உங்களுடைய பிரதேச சபைக்குள்ளேயும் அது வருது நினைக்கிறேன். அப்படியா? எங்களது பிரதேச எல்லைக்குள்ளேயும் இருக்கிறது மட்டுமல்ல, இது இந்த மக்களுக்கான ஒரு வாழ்வாதார தொழில் நிறுவனம், அது பாதுகாக்கப்படணும், அரச நிறுவனமாகவே இருக்கணும், அது அபிவிருத்தி செய்யப்படணும், உற்பத்தியை அதிகரிக்கணும். உற்பத்தியை அதிகரித்தா தான் அந்த பகுதி மக்களுக்கான தொழில் உத்தரவாதம் கிடைக்கும். இந்த அக்கறை அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம்ல, இதுல எந்த அரசியல் காரணமும் இருக்க முடியாது. இதை முடிச்சுக்கொண்டு நாங்கள் இந்த உள்ளூர் ஆட்சி, உள்ளூர் அதிகாரங்களை, உள்ளூர் சபைகளை உருவாக்குவதற்கான காலம் வந்திருக்கின்றது. உங்களுடைய நீங்களும் பார்ட் ஆஃப் த டிடிஎன்ஏ கட்சியினர். இப்ப இந்த கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு வந்திருக்கு, ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்களா, எங்கெங்கு இணைவது என்பது சம்பந்தமாக, அல்லது இன்னும் அது ஒரு பேச்சுவார்த்தையில தான் இருக்கா? இல்ல, அது சில இப்ப 2 தரப்போட தான் டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து ஆட்சி அமைக்க முடியும். 2 தரப்பு உண்டு, தமிழரசு கட்சி, மற்றது தமிழ் காங்கிரஸ். தமிழரசு கட்சி தலைவர்களுடனும் தமிழ் காங்கிரஸ் தலைவர்களுடனும் கடந்த ஒரு 10 நாளாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் நாளைக்கும் கூடி தமிழ் காங்கிரஸுக்கும் தமிழ் தேசிய கூட்டணி கட்சி இணை தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை உண்டு. யாழ் மாவட்டத்திலே எப்படி சபைகளை அமைப்பல், எப்படி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கின்றது நாளை அல்லது நாளை மறுநாள். இதே நேரத்தில் தமிழரசு கட்சியுடனும் பேசப்பட்டிருக்கின்றன. இன்னும் தமிழரசு கட்சி ஆரம்பத்தில் இதற்கான இணைந்து வேலை செய்கின்ற உடன்பாடு கண்டிருந்தாலும் பிறகு அவர்களது கட்சிக்குள் ஒரு முடிவெடுக்க கால அவகாசம் வேணும் என்ற அடிப்படையில் அவர்களது முடிவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் நம்புகிறேன் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எந்த கட்சிக்கும் பல சபைகளில், பெரும்பான்மையான சபைகளில் இந்த 3 தமிழ் கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆசனங்கள் ஒருத்தருக்கும் போதுமானதாக இல்லை பல சபைகளில். ஆகவே எப்படியும் இந்த 3 கட்சிகளும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துதான் உள்ளூராட்சி சபைகளை அமைக்க வேண்டும் என்ற கட்டாயமும் நிர்பந்தமும் இருக்குது. அது அதில் தோல்வி கண்டால் என்பிபி போன்ற கட்சிகள் ஆட்சி அமைச்சிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும் என்றதையும் இந்த 3 கட்சிகளும் புரிந்து வைத்திருக்கின்றன. ஆகவே இவர்களோட ஒருமைப்பாட்டு பேச்சுவார்த்தை
தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் நான் நினைக்கிறேன் ஆகமிஞ்சினா ஒரு 3 நாளுக்குள்ள ஒரு இணக்கப்பாடு எட்டப்படும் என்று நான் நம்புகின்றேன். என்னடா இந்த துண்டிக்கப்பட்டுட்டோம். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள்ல தேசிய மக்கள் சக்தி வந்து 2வது பெரிய கட்சியாக இருக்குது. இப்ப தமிழ் கட்சிகள் எல்லாமே இணைந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க கூடாது என்று கோருகின்றது. இதுக்கு ஒரு இனவாத போக்குத்தானே. நீங்கள் இப்ப என்னடால் இந்த தேசிய மக்கள் சக்தியில இருப்பவர்களும் தமிழ் யாழ் மக்களோ அல்லது தமிழ் மக்களோ பெற்ற பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தானே. இதுல நீங்கள் இது எந்த வகை ஜனநாயகம் இது? இல்ல இதுல வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அநேகமாக எல்லா தமிழ் கட்சிகளும் என்பிபி ஆட்சி அதிகாரங்களை உள்ளூராட்சி சபைகளில் பெறுவது என்பது ஒரு நீடித்த தமிழர்களின் உரிமை போராட்டத்துக்கு ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் என்பிபியை தோற்கடிக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் பரப்புரை செய்தது. அதில் டிடிஎன்ஏயா இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அல்லது தமிழ் காங்கிரஸாக இருக்கலாம். இவைதான் 3 பெரிய கட்சிகளாக கூட்டு கட்சிகளாக இருக்கின்ற தமிழரசு கட்சி தவிர மற்றெல்லாம் கூட்டாக பல கட்சிகளோடு இணைந்து செயல்பட்ட எல்லாரும் சேர்ந்து என்பிபியின் இந்த உள்ளூராட்சி அதிகாரங்களை பெறுவது என்பது தமிழர்களின் உரிமை எதிர்காலத்தில் உரிமைகள் விடயத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு எதிராகவே ஆட்சி அமைப்பதிலும் அவர்களுக்கான வாய்ப்பை வழங்க கூடாது என்பதில் உள்ள அக்கறையும் தேர்தல் காலத்தில் பரப்புரையும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதால இந்த விடயம் என்னை பொறுத்தவரையில என்பிபி என்பது ஒரு தமிழர்களின் உரிமை விடயத்தில் ஒரு தெளிவான முடிவை வைத்திருந்தால் என்பிபியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது கூட யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. ஆனா என்பிபி என்பது இதற்கு முன்பு வந்த கட்சிகளை பாத்தீங்கன்னா யூஎம்பியா இருக்கலாம், யூஎம்பியோ அல்லது எஸ்எல்எப்பியோ, அவர்களும் இதே அரசியல், அவர்களுக்கு எதிராக எந்த கட்சியும் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல. ஆனா இப்ப வந்து இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது வந்து ஏன் அவ்வளவு தூரம் ஒரு தரப்புல ஒரு இனவாத போக்கொண்டு தெரியுது. அது இனவாத போக்கு தமிழ் தரப்புக்கு மட்டும் காட்டி போட்டு என்பிபி ஒன்று என்பது இந்த நாட்டு மக்கள் என்ற எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும் என்று கொண்டுள்ள ஒரு கட்சி என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் என்பிபியின் உண்மையான முகங்கள் எங்களுக்கு தெரியும். என்பிபியின் உருவாக்கம் அல்லது ஜேவிபியின் உருவாக்கம், அது ஏன் முதலாவது உருவாக்கம், 2ஆம் கட்ட உருவாக்கத்தில் அது எப்படி இனவாத ரீதியாக செயல்பட்டது, அதுக்கு பிறகு வந்த பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரம் என்பிபி சந்திரிகாவோட கூட்டத்துக்கு எப்படி இனவாத போக்கிலே அது செயல்பட்டது என்ற வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும். அதால் வந்து என்பிபி தமிழ் மக்களுக்குள்ள ஆளுமை ஏமாற்றப்பட்டு வாக்குகளை பெறுவது என்பதற்கு எதிராக தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக நின்று அதை முறியடிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் இனவாதம் அல்ல. என்பிபி போன்ற இனவாதிகள் தமிழர் தரப்பில் வந்து அவர்களின் தமிழர்களுக்கு நண்பர்கள் போல் தமிழர்களின் பிரச்சனை எல்லாம் தீர்ப்போம் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் கூட அது தொடர்ச்சியாக உறுதியாக இல்லை. இன்றைக்கு 7-8 மாதங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது என்பிபி அதிகாரம் பெற்று. ஆனால் தமிழ் மக்களை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் எந்த விடயமும் அவர்களால் செய்ய முடியலை. ஆனால் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில வந்து தமிழ் அரசியல் கட்சிகள் கூட பெரிதாக இதையும் செய்யலை தானே. இப்ப கடந்த யுத்தத்துக்கு பின்னாலான ஒரு 15 ஆண்டு காலகட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளை தமிழ் தரப்புகள் தான் வச்சிருந்தது. அவை எந்த வகையில தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கிறவே. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இப்ப கிளிநொச்சியில உங்களுடைய பிரதேசத்திலேயே கள்ளமண் ஏத்துறது, கள்ளக்கஞ்சா நடத்துறது, இது எல்லாத்தையும் வந்து தமிழ் தரப்புகள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். வடமாகாண சபையை உருவாக்கப்பட்ட அது தமிழ் தரப்புகள் கையில இருந்தது. அப்ப இதெல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்தல. இன்றைக்கு தண்ணி பிரச்சனை ஒன்று வந்திருக்குது. யாழ்ப்பாண மக்கள் குடிதண்ணீர் இல்லாம இருக்கிறார்கள். இங்க கிளிநொச்சியில தண்ணி தரமாட்டம் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதே நேரம் பாலியாற்றுல மன்னார்ல உள்ள மக்கள் தங்களுடைய தண்ணியை தரமாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆரோக்கியமான போக்கு என்று நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுல வந்து கடந்த காலத்துல தமிழர்கள் கைகளில
அது மாகாண சபையா இருக்கலாம், உள்ளூராட்சி சபைகளாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற பிரதித்துவமாக இருந்திருக்கலாம். அது தமிழ் மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் தமிழ் மக்களின் விடிவுக்காகவும் அது அந்த மக்கள் கொடுத்த ஆணை பயன்படுத்தப்படவில்லை என்ற விமர்சனத்தை நான் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கின்றேன். அது நிராகரிக்கப்பதற்கு இல்லை. அந்த அந்த தமிழ் பிரதித்துவம், தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்ட ஆணைகள், அதிகாரங்கள் எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தப்படாத வெளிப்பாடுதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் என்பிபி போன்ற கட்சிகளுக்கு அதிகரித்த வாக்குகளை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த அனுபவம் தான் எதிர்காலத்தில் தமிழ் தரப்புக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஒற்றுமையாக நின்றுதான் இனிமேல் தேர்தல்களை எதிர்கொள்ளணும் அல்லது தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை கொடுக்கணும் என்ற சூழல் உருவாகிருக்குன்னா அதுக்கு என்பிபி இந்த எழுச்சி தான் காரணம். அதை நான் ஏற்கனவே ஒரு உங்களோட ஒரு கலந்துரையாடலை நான் சொல்லி இருக்கின்றேன். என்பிபி தான் இந்த சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. தமிழ் மக்களுக்குள்ள ஐக்கியம், ஒற்றுமை அல்லது சேர்ந்து நிற்கணும் அல்லது இங்கே மக்கள் நலன் சார்ந்து செய்ய முடியாத பிரதிநிதிகள் என்றவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படணும் என்ற சூழலையும் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலாம் எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாற்றுகின்ற கிளிநொச்சியில் அந்த மாற்றம் ஏற்படவில்லை என்றது கவலைக்குரியது. அதுக்காக கிளிநொச்சி விதிவிலக்காக கூடியிருக்கலாம். கிளிநொச்சியில் அதே மோசடியானவர்கள்தான் உள்ளூராட்சி சபைகளை மீண்டும் வந்திருக்கிறார்கள். அது ஒரு துரதிருஷ்டவசம். ஆகவே கிளிநொச்சி உதாரணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழ் பிரதேசங்களில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் நடைபெறவில்லை என்றில்லை. யாழ்ப்பாணம் மற்றும் கன்னி பகுதிகளின் கிழக்கு மாகாணத்திலையும் மக்கள் தெளிவான தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பு கூடாக எல்லாருக்கும் ஒரு படிப்பினை இருக்கின்றது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் மக்களுக்கு பொறுப்பு கூறணும் என்ற அக்கறையை மக்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள். ஆகவே அப்படி சீரான ஒரு ஒரு நல்ல சபைகளை நல்லவர்களை கொண்டு மக்களுக்கு அர்ப்பணமாக உழைக்கக்கூடியதை கொண்டு உருவாக்க வேண்டும் என்ற முயற்சி தான் இப்போது தமிழ் கட்சிகளிடையே ஏற்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் இன்னொரு கேள்வியும் இதுக்குள்ள கேட்டீங்க. இந்த நீர் பிரச்சனை சம்பந்தமாக பாலியாறு நீர் திட்டம் இறுதி கட்டத்தில் 2018 நினைக்கிறேன் மாகாண சபை கலையும் காலகட்டத்தில் ஒரு பிரேரணையை சொல்லி போட்டு டக்குன போயிட்டோம். அந்த பிரேரணை வந்தோடனே நான் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தேன். இருக்கிற காலம் முழுக்க ஒன்றும் யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் விநியோகம் தொடர்பாக உருப்படியான அர்ப்பணமான எந்த முயற்சிகளையும் எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை தண்ணி கொண்டு வர்றதுக்கு எடுத்த முயற்சிகளையும் குறுகிய லாபம், அரசியல் லாபம் கருதி அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சிலரின் பொறுப்பற்ற தன்மையால் யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் திட்டம் செயல்படுத்த முடியாமல் போனது. இந்த தோல்வி மாகாண சபை ஏற்றுக்கொள்ளணும். கடைசியாக தீர்வு சொல்கிறோம். பாலியாறு சம்பந்தமாக எந்த முன்னாய்வும் செய்யாமல், ரிசர்ச் ஒன்றும் செய்யாமல், தண்ணி எப்படி செய்யலாம், எப்படி கொண்டுடலாம், அதுக்கான சாதக பாதக சூழல்களை பற்றி ஒன்றும் அறியாமல் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி போட்டு போயிட்டோம். பிறகு அதுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி அதை ஆய்வு செய்வதற்கு சில காசுகளை ஒதுக்கியிருந்து அந்த ஆய்வுன்ற ரிப்போர்ட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்குது. அதால் ஏராளமான காடுகள், இயற்கை வளங்கள், நீர்த்தை தேக்கி வைக்கக்கூடிய சூழல் வந்தால் ஏராளமான காடுகள் அழிக்கப்படும் நிகழ்வு நடைபெறும். அதனால அந்த விடயத்தில் தாங்கள் அதுக்கு அங்கீகாரம் தர முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் உண்மையிலே இப்போ பல்வேறு உண்மையாக அந்த கோஸ்டல் ஏரியா மன்னார்ல இருந்து இங்கே யாழ்ப்பாண குடாநாடு மட்டும் உள்ள அந்த கடற்கரை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கடல் நீர் எல்லாம் சரியான பராமரிப்பு இல்லாமல் உள்ளுக்க ஏராளமான நிலங்களையும் காடுகளையும் நல்ல விவசாய வளமுள்ள நிலங்களையும் அழிச்சு கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயம். அந்த நேரம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு காடுகள் அழிகிறத பற்றி அவர்களுக்கு அக்கறை இருக்குது. இப்போ குடிநீர் விநியோகம் தான் அக்கறையாக இருக்கு. இருந்தாலும் இந்த இன்னும் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேற தீர்வுகள் நல்லது இருந்தும் ஏன் பாலியாத்துக்கு போனதுன்றது பிரச்சனை. பாலியாத்து தண்ணியை கொண்டு வரன்றது அது ஃபாரஸ்ட் எதிர்ப்பையும் சமாளித்து அதை உருவாக்கினாலும் கூட இன்னும் 10 வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு பாலியாத்துலேருந்து தண்ணி கொண்டு வர சாத்தியம் இல்லை. மன்னார் மக்களும் அதற்கு அனுமதிப்பார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். மன்னாருக்குள்ளேயும் ஏராளமான மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கு. அப்ப மன்னார் மக்களின் குடிநீர் தாகத்தை தீர்த்து தான் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போகலாம். இது நியாயமா? மன்னார் மக்கள் நியாயமான கோரிக்கை, அதை நிராகரிக்க முடியாது. இப்ப நாங்கள் சொல்றேன் என்றால், ஏற்கனவே இந்த டீசலினேஷன்
ஆரோ பிளான்ட்ல இருந்து இந்த உப்பு நீரை நன்னீராக்கி யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்குறது வந்து இப்பயும் அது ஒரு பரிச்சாத்தமாக தான் இன்னும் திறந்து வச்சாச்சு. ரணிலும் திறந்துட்டார், இப்போ என்பிபியும் திறந்தாச்சு. ஆனால் தண்ணி இன்னும் போகவே இல்லை. அது இப்பயும் பரிச்சாத்தமாக தான் போய் கொண்டிருக்குது. ஆனால் அது யாழ்ப்பாண குடிநீர் தேவை என்று ஒரு 15 வீதத்தை அல்லது 20 வீதத்தை தான், 20 வீதம் இல்லை 15 வீதத்தை தான் அது அந்த டிசலினேஷன்ல இருந்து வர தண்ணி உவர் நீரை நன்னீராக்கி யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு விநியோகிக்கிற திட்டத்தில் ஒரு சின்ன பகுதியை தான் அது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்போ ஆணையரக உப்பளத்தில் கிட்டத்தட்ட 175 மில்லியன் ரூபா பெறுமதியான இயந்திரம் ஒரே நாள் 2 நாள்லேயே பழுதா போன மாதிரி ஆரோ பிளான்ட்டும் பழுதா போனால் அப்புறம் அதை திருத்தி சொல்லணும். அது மட்டும் தண்ணி கிடச்சி கொண்டிருந்த மக்கள் தாகத்தோடான் இருக்கணும். அப்போ இது ஒரு டெம்பரரியான அரேஞ்ச்மெண்ட்டாக தான் எடுத்துக்கொள்ளலாமே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தரமான யாழ்குடா நாட்டு குடிநீர் திட்டம் தான் ஏடிபி ப்ராஜெக்டில் தொடங்கப்பட்டது. அது விடுதலை புலிகள் காலத்திலேருந்து தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட். அரசியல் காரணங்களுக்காக சில உணர்வூட்டி இங்கே உள்ள விவசாயிகளுக்கு தவறான தகவல்களை கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு திட்டம். அதாவது அந்த திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 330 மில்லியன் பணம் ஒதுக்கப்பட்டது, செலவழிக்கப்பட்டு குளம் எல்லாம் அபிவிருத்தி செய்து அந்த குளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் கான்கிரீட் ரோட்டும் பாலங்களும் ஏற்றி நீர் பாய்ச்சனங்களும் எல்லா அடிப்படை வசதிகளும் குளத்தின் பண்டை 2 அடி உயர்த்தி அதில் நீரை சேமித்து அந்த சேமிச்ச 2 அடி உயர்த்தி அதில் சேமிக்கிற நீரில் இருந்து ஒரு பகுதியைத்தான் யாழ் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்துவோம் என்ற உத்தரவெல்லாம் கொடுத்தாலும் கூடி எல்லாம் அதே கமக்கார அமைப்புக்கார் அதே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு 16 வருஷமா அதே தலைவர்கள் தான் கமக்கார அமைப்புகளில் இருந்து கொண்டு அவர்களின் சொந்த நலன்களுக்காக ஒரு அரசியல் லாபங்களுக்காக உணர்வை ஊட்டி அதுக்கு நாங்கள் அது நியாயத்தன்மையை கதைச்சவர்களை எல்லாம் துரோகியாக்கி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் மேடை இந்த கிளிநொச்சியும் இரணமடவும் இருக்குது. இதை நான் இதுக்கு மேலே நானும் இந்த கிளிநொச்சி மண்ணில் அரசியல் செய்கிறேன். நானும் நியாயத்தை துணிஞ்சு கதைச்சிருக்கிறோம். யாழ் மக்களின் குடிநீர் தேவை என்பதை நான் மறப்பதற்கில்லை. ஒரே இனத்துக்கு தான் தண்ணி கொடுக்க போகிறோம், வேற ஒரு இனத்துக்கு அல்ல. ஒரு இனத்துக்குள்ளேயே தண்ணி பாகுபாடு காட்டுறது மிகப்பெரிய துரோகம். குறிப்பாக தீவு பகுதி, இந்த தீவு பகுதியிலேருந்து இங்கே வந்துட்டு நான் தீவு அரசியல் செய்கிறேன் என்று சொல்கிற ஆக்கள் எல்லாம் வந்து அந்த மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். தீவகத்தில் மக்கள் இன்றைக்கு குடி பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தண்ணி இல்லாததால். ஆகவே அந்த மக்களை தங்களோட சொந்த பிரதேசத்தில் இருக்கணும் என்று அவர்களுக்கு சுத்தமான நல்ல குடிநீர் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த உள்ள இடம்பெயர்வே யாழ் மாவட்டத்துக்கு இருக்குது. குடிநீர் இல்லாத இடங்களை இருந்து குடிநீர் ஓரளவு வசதியாக கிடைக்கக்கூடிய குடிநீர். மற்றது ஒவ்வொரு நாளும் யாழ் குடா நாட்டுக்கு கிட்டத்தட்ட பல 100 மில்லியன் போத்தில் அடைக்கப்பட்ட தண்ணி தென்னிலங்கையிலிருந்து போகுது. அப்போ மக்கள் குடிநீருக்காக ஏராளமான பணத்தை செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை உட்பட அங்கே உள்ள வைத்தியசாலைகளில் கிட்டத்தட்ட 60% 70% மேற்பட்ட நோயாளிகள் யாழ் குடா நாட்டின் அசுத்த நீரினால் பெறப்படும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை சமூகம் ஒற்றுமையாக இந்த பிரச்சனையை அணுகி யாழ் மக்களுக்கான குடிநீரை, சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக கடந்த 16 ஆண்டுகளாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த தண்ணீர் தரக்கூடாத பிரச்சனையில பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவருடைய உறவுகள் தான் கூடுதலாக இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார்கள். அதே சமயம் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லி கேட்டவர்கள், கொடுக்க சொல்பவர்கள் துரோகிகளாகப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு முரண் அரசியல் ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம். அது தமிழ் மக்கள் அதுல என்ன நீர் முகாமைத்துவம் சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு அறிவில்லை. இரணமட தண்ணி கிட்டத்தட்ட 22,000 ஏக்கர் நிலப்பரப்பு, வயல் நிலப்பரப்புக்கு விநியோகிக்கிறது. அது திறந்து விடுற தண்ணி இதெல்லாம் வந்து சரியான முறையில் முகாமைத்துவமாக செயல்படுத்தப்படுதுன்னா இல்லை. மற்றும் இந்த வருஷத்தை நாங்கள் நல்ல உதாரணமாக எடுக்கலாம். இந்த வருஷம் கோடை காலம் மாரி காலம் மாதிரி அதிகரித்த மழை வச்சு எத்தனையோ 1000 மீட்டர் கியூப் தண்ணி வந்து நாங்கள் கடலுக்கு அனுப்பி கொண்டு தான் இருக்கிறோம். தண்ணி கூடி ஏராளமான அழிவுகளை விவசாயிகள் சந்திச்சிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே டேங்க் இரணமலையில் தண்ணி வந்தால் அதை திறந்து விடணும். அதால் பல
தாழ்ந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களிடம் பெற வேண்டிய நிலைமையெல்லாம் வந்தது. ஆகவே நீர் சரியான முறையில் முகாமைத்துவம் செய்தால் நாங்கள் கடலுக்கு அனுப்புகிற நீரை தாராளமாக யாழ்குடா நாட்டு மக்களின் தாகத்துக்கு வழங்கலாம் என்றதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் மட்டுமில்லை, பல்வேறு நிபுணர்கள், கல்வியல் நிபுணர்களே டாக்டர் சிவகுமார் உட்பட பல நிபுணர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவோ சிவகுமார் உட்பட இவ்வளவோ பேர் இதை எடுத்து சொன்னாலும் இப்போ யாழ்ப்பாண மேனேஜ்மெண்ட் ஃபோரத்தில் பல்வேறு டிஸ்கஷன் நடந்த படித்த புத்திஜீவிகளுடன் இவர் அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் கிளிநொச்சி மக்கள் என்ற விவசாயம் வயிற்றில் அடித்து தண்ணி கேட்க இல்லை, அங்கே மேலதிகமான தண்ணியை தான் எங்களுக்கு தர சொல்லி கேட்குறோம் என்றதை யாழ்ப்பாணத்தில் இப்போது எல்லாரும் அதைத்தான் சொல்லிடணும். ஆனால் தண்ணி வருவதில்லை, அதான் பிரச்சனை. இது ஒரு 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 சூழ்ச்சி இதுக்கு அன்னைக்கு குறைஞ்சது. இப்போ நான் சொன்னது தானே, எனக்கு அண்டை ஒரு தரவு சொன்னார், ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 280 மில்லியன் ரூபா பெறுமதியான போத்தில் அடைச்ச தண்ணி யாழ்ப்பாணம் குடாநாட்டில் விற்பனை ஆகுது. அப்போ சில நேரங்களில் இந்த தண்ணி கொடுக்குற தண்ணி விநியோகம் செய்கிற பெரிய நிறுவனங்களுக்கும் இந்த யாழ்ப்பாணம் இரணமட தண்ணியை கொடுக்குறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கும் நிச்சயமாக நீர் நிறுவனங்கள் பெரும்பாலும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்குறதாக கூட இருக்கலாம். என்றால் அவர்களுடைய வியாபாரம், மில்லியன் கணக்கான வியாபாரம் பாதிக்கப்படும். அதால இவர்களுக்கு அந்த நிதியை வழங்குறதாக கூட இருக்கலாம். இது சம்பந்தமான ஆய்வுகள் நிச்சயமாக செய்யப்படும். இதுல இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது